ஸோ நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, உணவே மருந்து. நைட் 8 மணிக்குள்ளே நீங்கள் டிஃபனோ இல்லை மீல்ஸ்னால் ரசம் சாதம், டிஃபன்னா லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா, மறுபடியும் மறுநாள் காலை 8 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிடணும். ஒரு 12 ஹவர்ஸாவது கேப் விட்டால் தான் நம்ம லிவர் வந்து ஃபேக்ட்ரி மாதிரி, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் மாதிரி, பெரிய மிஷின் மாதிரி, அது வேலை செய்யறதுக்கான டைம் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனோம்னா, மண்டே டு சாட்டர்டே வேலைக்கு போகிறீங்க, சண்டே லீவ் விட்டால் மண்டே ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போவீங்க. இதே நீங்கள் சண்டேவும் வேலை செஞ்சிங்கன்னா மண்டே டயர்டாக தான் இருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மளோட லிவர். ஸோ டைமுக்கு சாப்பிடுவோம், லிமிட்டாக சாப்பிடுவோம், பசிச்சு சாப்பிடணும். 8 மணிக்குள்ளே நைட் சாப்பிட்டு மார்னிங் 8 மணிக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எதுக்காக விரதம்லாம் இருக்க சொன்னாங்க? வெள்ளிக்கிழமான விரதம், சஷ்டி விரதம், அந்த விரதம், இந்த விரதம், வைகுண்ட ஏகாதசி, இந்த மாதிரி ஏன் நம்ம வச்சாங்கன்னா, நம்ம ரெஸ்ட் விடும்போது அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம பாட்டு உள்ளே தள்ளிக்கிட்டே இருந்தோம். நைட்டு 11 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்றது, 12 1 மணிக்கு முழிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணால் கணையாக நம்ம வேலை செய்யாது. ஸோ நம்ம பேன்ட்ரியாக் நல்லா இருக்கணும்னா கரெக்ட் டைம் சாப்பிட்டு கரெக்ட் டைம் தூங்கினாவே நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தாயே ஹீல் பண்ணிடும்.